பொதுவாக மக்கள் எல்லாருமே லோயர் கான்சியஸ் ஸ்டேட், குறைவான விழிப்பு நிலையில் தான் இருக்காங்க. இப்படி குறைவான விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால அவங்களால வாழ்க்கையில் பெருசாக எதையுமே உணர முடியாது. எப்படி ஒரு ஆட்டை எடுத்துக்கோங்க, புல்லை சாப்பிட முடியும், அது எவ்வளோ டேஸ்டானதுன்னு பார்க்க முடியும். ஆனால் அதால் மனிதர்கள் உணர்கிற மாதிரி பல விஷயங்களை உணர முடியாது. அதே மாதிரி குறைவான விழிப்பு நிலையில் இருக்க மனிதர்களால் வாழ்க்கையில் வலியை உணர முடியும், சுகத்தை உணர முடியும். இது ரெண்டையும் தான் அவங்களால ஒழுங்காக உணர முடியும். செயல்களோட அர்த்தத்தையோ, வாழ்க்கையோட அழகையோ, இல்லை உண்மையான அன்பையோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே உணர முடியாது. அதிக விழிப்பு நிலைக்கு போனால் தான் இதெல்லாம் உணர முடியும். குறைவான விழிப்பு நிலையில் துன்பத்தையும் சுகத்தையும் மட்டும் உணர்றதுனால இந்த ரெண்டில் சுகம்தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அவங்க செய்கிற செயல் எல்லாமே அந்த சுகத்தை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அவங்களால வேறு எதையுமே உணர முடியாது, சுகத்தை மட்டும்தான் உணர முடியும். அப்போ என்ன பண்ணால் சுகம் கிடைக்கும் அதை தான் பண்ணுவாங்க. சில செயல்களை செஞ்சால் உடனே சுகம் கிடைக்கும், அந்த மாதிரியான செயல்களை செய்வாங்க. ஃபோன் பயன்படுத்துறது, விளாட்றது, கதை பேசுகிறது, இது மாதிரி ஒரு செயலை செஞ்சோன்னே அப்போயே சுகம் கிடைக்கும். அது மாதிரியான செயல்களை செஞ்சு சுகம் அடைவாங்க. சில செயல்களை செஞ்சால் எதிர்காலத்தில் சுகம் கிடைக்கும், அது மாதிரியான செயல்களை செய்வாங்க. எதிர்காலத்தில் சுகம் தர்ற விஷயங்கள் தன்னோட நான்கு அடையாளத்தில் இருக்க விஷயங்களை சிறப்பாக்கி காமிக்கிறது. தன்னோட தோற்றம், தன்னோட திறமை, தன்னோட பணம், தன்னோட குழந்தை, தன்னோட குடும்பம், தன்னோட அறிவு, செயல்பாடு, சிந்தனை, அடையாளம், இது மாதிரி நான் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக்கி பெருமை அடைஞ்சு அதிலிருந்து சுகத்தை அடைவாங்க. இந்த மாதிரி உடனே சுகம் தர விஷயங்களையும் எதிர்காலத்தில் சுகம் தர விஷயங்களையும் அடைகிறதுக்காண்டி செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யணும். அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு துன்பம் வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சுவையான சாப்பாடு சாப்பிட்டோன்னே சுகம் கிடைக்கும். அப்போ அந்த சுவையான சாப்பாடை திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க. ஒருத்தன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றான்னா அதை அவன் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு வாரம் பண்ணாமல் விட்டுட்டானா மனசில் துன்பம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஃபோன் பயன்படுத்துகிறதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பயன்படுத்துகிறீங்கன்னா தினமும் அதை நீங்கள் 1 மணி நேரம் பயன்படுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மனசுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஃபோன் பயன்படுத்துகிறதுலேருந்தே பல விதத்தில் சுகங்கள் கிடைக்கும். ஃபோனில் புதுசாக என்ன வீடியோ வந்திருக்கு அப்படின்லாம் தேடுவாங்க. அப்படி தேடுறதே சுகம் தரக்கூடிய விஷயம். இப்படி தேடுறதுலே சுகம் கிடைக்கிறதுனால ஃபோனில் பார்க்குற விஷயங்கள் உருப்படியாக இருக்கா இல்லையான்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேடினா சுகம் கிடைக்கும், அப்போ அதை பண்ணுவாங்க. இன்டர்நெட்டில் பல பேருக்கு ஃபேனாக இருப்பாங்க. அவங்களோட வீடியோவை பார்க்குறாங்கன்னா அதை தொடர்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா அவங்க மனசு கஷ்டமாயிரும். அவன் போடுற வீடியோ பயனுள்ளதாக இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் ஆகிட்டா அவன் போட்ட வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதிலேருந்து சுகம் கிடைக்கும். பல வீடியோக்களை பார்த்து தன்னோட அறிவை வளர்த்துக்குவாங்க. இப்படி அறிவை வளர்க்குறதுக்கு மூலமாக தான் ஏதோ அறிவாளி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி சுகம் அடைவாங்க. ஆனால் உண்மையிலே அறிவு வளர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவு வளர்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வீடியோ பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே வீடியோவில் இருக்க விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணுன்ற தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை தான் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்பணும், தான் ஏதோ அறிவாளி ஆகிட்டேன் அப்படின்னு நம்பணும். இப்படி அவங்க நம்பினா போதும். உண்மையிலேயே கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அறிவாளி ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க நம்பினாலே போதும், அதிலிருந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதனாலேயுமே எதையுமே புரிஞ்சுக்காமல் பல வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி தான் சுகம் கிடைக்கணும்னா உண்மையிலேயே பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெருசாக எதுவும் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்பினாலே போதும், சுகம் கிடச்சிரும். இப்படி சுகம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் ஏதோ பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி ஏமாந்துக்குவாங்க. உதாரணத்துக்கு தன்னோட இனம்தான் உலகத்திலே சிறப்பான இனம் அப்படின்னு எவனா சொல்லிட்டானா அதை நிறையா பேர் நம்புவாங்க. ஏன்னா அந்த கருத்து உண்மையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதை கேட்கும்போது சுகம் கிடைக்குதா அப்படின்றது தான் அவங்களுக்கு முக்கியம். தான் இனம் சிறப்பான இனம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், அப்போ அதை நம்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இனம் சிறப்பானது அப்படின்னு சொல்கிற மாதிரி பல வீடியோக்களை டெய்லியும் பார்ப்பாங்க. அப்படி பேசுகிற அரசியல்வாதியோட பேச்சை கேட்பாங்க. இதை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். சிலர் தன்னோட குணத்தால் சிறப்பான ஆளாக மாற முயற்சி பண்ணுவாங்க.
அப்படி பண்ணுறதுக்காண்டி தன்னை ஒரு நல்லவனாக நினச்சிக்குவாங்க, நல்லது பண்ணுவாங்க. ஆனால் அவன் இப்படி நல்லது செய்கிறதுக்கு காரணம் உண்மையாகவே அவன் நல்லவனாக மாறிட்டான் அப்படின்றது கிடையாது. அவனோட கண்ணுக்கு அவன் நல்லவனாக தெரியணும். அப்படி தன்னை நல்லவன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஏதோ பெரிய ஆள் ஆகிட்டு அப்படின்னு நினச்சி அதிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கும். இப்படி தன்னை நல்லவன் அப்படின்னு நம்ப வைக்கணுன்றதுக்காண்டியே முக்கியம் இல்லாத தற்காலிக சுகம் தரக்கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு ஏதோ நம்ம உதவி பண்ணிட்டோம், நம்ம நல்லவன் அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் உண்மையிலேயே நல்லவன் சும்மா ஏதாவது நல்லதை பண்ண மாட்டான். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு மனிதனுக்கு உண்மையிலே என்ன நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நல்லது பண்ணுவேன். வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சவனால தான் ஒரு மனிதனுக்கு என்ன நல்லது அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியும். இப்படி வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சவங்களால தான் முதல்ல நல்லவனாகவே ஆக முடியும். ஆனால் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சு நல்லவனாக மாறாமல் நான் ஒரு நல்லவன் அப்படின்னு நினச்சி சுகம் அடைகிறதுக்காண்டி நல்லது பண்ணுறேன்னு எதையாவது பண்ணுவாங்க. இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் நிறையா பேர் அரசியலில் போவாங்க, சமூகத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் பெரிய அழிவை ஏற்படுத்துவாங்க. அடுத்து அதே மாதிரி நான் பெரிய ஆள் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுக்காண்டி பணம் நிறையா சம்பாதிப்பாங்க, திறமைகளை வளர்த்துக்குவாங்க, வேலையில் இம்ப்ரூவ் ஆவாங்க. இது மாதிரி பல செயல்களை திரும்ப திரும்ப பண்ணி நான் ஏதோ பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி அதிலிருந்து சுகம் அடைவாங்க. அவங்களுக்கு தேவையே தான் ஏதோ பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நம்பணும், அந்த நம்பிக்கையிலிருந்து சுகத்தை அடையணும். இதுக்காண்டி தான் தற்காலிக சுகம் தரக்கூடிய விஷயங்களையும் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பிடிச்ச சாப்பாடை ஒருத்தன் சாப்பிட்றானா, அதை ஒரு வாரம் சாப்பிடாம விட்டுட்டானா ஏதோ அவன் வாழ்க்கையில் ஏதோ சுகத்தை அனுபவிக்காமல் கீழான நிலைக்கு ஏதோ போனதான் நினைப்பான். அது அவனுக்கு சுகம் தராது. அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் கண்ணுக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அவனுக்கு உண்மையிலே சாப்பிட்றதுக்கு காரணம் சாப்பிட்டு அந்த சாப்பாடில் கிடைக்கிற சுவையை ரசிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவன் சாப்பிடும்போது சுவையை கூட கவனிக்க கூட மாட்டான். அவனுக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்பணும். அதுக்காண்டி தான் தற்காலிக சுகத்தை திரும்ப திரும்ப தேடுவான். இப்போ அவன் வாரம் அவன் பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றான். ஆனால் அவனோட மெமரியை மாற்றி நீ கடந்த ஒரு மாதமாக உனக்கு பிடிச்ச சாப்பாடே சாப்பிடல அப்படின்னு அவன் மெமரியை மாற்றி நம்ப வச்சுட்டான். ஐயோ நம்ம வாழ்க்கை மோசமாயிருச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவான். இதே ஒருத்தன் ஒரு மாதமாக பிடிச்ச சாப்பாடே சாப்பிடல, ஆனால் அவன் மெமரியை மாற்றி நீ தினம் பிடிச்ச சாப்பாடு தாண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ப வச்சுட்டா அவன் ஏதோ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி சுகம் அடைவான். ஏன்னா உண்மையிலே ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது அவனுக்கு முக்கியமே கிடையாது. அவன் தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்பி ஏமாறணும், அதுதான் முக்கியம். இப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக்கணும் அப்படின்றதுக்காண்டியே வெளிப்புறத்தில் செஞ்ச செயலை திரும்ப செஞ்சு சுகம் அடைவாங்க. வெளிப்புறத்தில் மட்டும் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. தனக்குள்ளேயே பொய்யான விஷயங்களை நம்பி தன்னோட வாழ்க்கை ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி ஏமாற்றிக்குவாங்க. ஒருத்தருக்கு தன்னோட இன அடையாளம் ஒரு சிறப்பான ஒன்றா தெரியுது. என்னதான் அவருக்கு பல அடையாளங்கள் இருந்தாலுமே அவரோட இன அடையாளம் சிறப்பானதாக தெரிகிறதுனால மற்ற அடையாளத்தோட இன அடையாளம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்குவார். தன்னோட இனம் சிறப்பானதாக இருக்குது, அப்போ நம்மளும் சிறப்பானவன் அப்படின்னு நம்பி தன்னை ஏமாற்றிக்குவார். இப்படி ஒரு மனிதனுக்கு பல அடையாளங்கள் இருந்தாலுமே எந்த அடையாளம் சிறப்பாக இருக்கோ அந்த அடையாளம் தான் முக்கியமான அடையாளம் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்படி நம்பும்போது தான் ஏதோ சிறந்த ஆள் அப்படின்னு நம்ப முடியும். இப்படி தனத்தானே ஏமாற்றிக்குவாங்க. ஒரு ஆள் ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கார். அந்த நடிகனோட படம் ரிலீஸ் ஆகுது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனாலுமே அந்த ரசிகர் போய் அந்த படத்தை பார்த்தாருன்னா அவரோட கண்ணுக்கு அந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி தான் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்குவார். ஏன்னா தன்னோட தலைவனோட படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி ஏமாறும்போது தான் தன்னோட தலைமை சிறப்பான ஆள், அப்போ அவருக்கு ரசிகனாக இருக்கிற நானும் சிறப்பான ஆளுன்னு நம்ப முடியும். இதே மாதிரி தான் பணம் நிறையா இருக்கிறவங்க பணம் தான் சிறப்புன்னு நினைப்பாங்க. அறிவு நிறையா இருந்தால் அறிவு தான் சிறப்பு, டாக்டராக இருந்தால் டாக்டராக இருக்கிறது தான் சிறப்பு, விவசாயினா விவசாயியாக இருக்கிறது தான் சிறப்பு. இது மாதிரி அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் ஒரு சிறப்பானதுன்னு நினச்சிக்குவாங்க. அதை ஒரு சிறப்பானதுன்னு நினைக்கிறது மூலமாக தான் ஒரு சிறப்பான ஆள்னு நினச்சிக்குவாங்க.
இப்படி நம்புகிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள், இது எல்லாமே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சால் நான் அப்படின்ற அடையாளம் பெருசாக தெரியும். அதிலிருந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். இதுக்காண்டி தான் அவங்க மொத்த வாழ்க்கையில் செய்கிற செயல்கள் எல்லாமே இருக்கும். நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான செயல் என்ன, நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான நம்பிக்கைகள் என்ன அப்படின்றத நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா வாழணுன்னே நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் அவங்களோட கற்பனையில் அவங்கள பற்றி அவங்க கற்பனை பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்கள பற்றி அவங்க கற்பனை பண்ணியிருக்கிறதுல அவங்க பெரிய ஆளாக தெரியணும், சிறப்பான ஆளாக தெரியணும். இப்படி தன்னைத்தானே உயர்வாக கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் எல்லா செயல்பாடுகளும் நம்பிக்கைகளும் இருக்கும். முட்டாள்தனமான விஷயத்த நம்புவாங்க, முட்டாள்தனமான விஷயத்த செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் தப்பு அப்படின்றத உணரவே மாட்டாங்க. ஏன்னா நல்லா வாழணுன்னா தான் பண்ணுற தப்பை தப்புன்னு உணர்ந்து அதிலிருந்து திருந்தணும். ஆனால் நல்லா வாழணுன்னே நினைக்காததுனால முட்டாள்தனத்தெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, நான் பண்ணுறது சரி, நான் யோசிக்கிறது சரி, இப்படி எல்லாமே சரி சரின்னு தான் நினைப்பாங்க. இப்படிலாம் நினைக்கும் போது தான் அவங்க கண்ணுக்கு அவங்க உயர்வான ஆளாக தெரிவாங்க. இப்படி தப்பெல்லாம் சரின்னு கற்பனை பண்ணுறது பெரிய அளவில் கற்பனை பண்ணுவாங்க. ஒரு செயல் ரொம்பவுமே முட்டாள்தனமாக இருக்கும், ஆனால் அதை போய் ரொம்பவுமே புனிதமான செயல்ன்ற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. இப்படி அவங்க பண்ணுற கற்பனை ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இந்த அளவுக்கு ஏமாறுறதுனால அவங்க கற்பனையிலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற கற்பனையிலே இருப்பாங்க. இப்படி வாழ்கிற மொத்த வாழ்க்கையும் எப்படின்னா ஒரு குழிக்குள்ளே விழுந்து கிடக்கிற மாதிரி. குழிக்குள்ளே இருக்கிறவன் அந்த குழி தான் வாழ்க்கை, குழியை விட்டு வெளியே வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழிக்குள்ளே இருக்கான். அதே மாதிரி தான் மக்களும் குறைவான கான்சியஸில் இருந்து அந்த குறைவான கான்சியஸில் சுகத்தை மட்டும்தான் உணர முடியும். அப்படி சுகத்தை மட்டும்தான் உணர்றது தான் வாழ்க்கை. கான்சியஸை அதிகப்படுத்துறதுனா என்னென்ன தெரியாது. அப்படி அதிகப்படுத்துறது மூலமாக தற்காலிக சுகத்தை தவிர வாழ்க்கையில் இருக்க மற்ற விஷயங்களையும் உணர முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த குழிக்குள்ளே விழுந்தவன் குழியை விட்டு எங்கேயும் போக முடியாது, குழியவே சுற்றி சுற்றி வர வேண்டியது தான். அவன் என்ன நினச்சிட்டான்னா, குழியை வேகமாக சுற்றி வந்தால் நம்ம ஏதோ பெரிய ஆள், குழியை வேகமாக சுற்றிட்டா நம்ம பெரிய ஆளாகி நல்லா வளர்ந்துருவோம் போல் அப்படின்னு நினச்சி அந்த குழியை வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் எவ்வளோ வேகமாக அவன் குழியை சுற்றினாலும், எத்தனை தடவை குழியை சுற்றினாலும் அவன் வாழ்க்கை நல்லா மாறிடுச்சு அப்படின்ற மனநிறைவு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ அவன் என்ன நினைப்பானா, நம்ம குழியை சுற்றுனது பத்தலை போல், இன்னும் நிறைய தடவை சுற்றணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இன்னுமே நிறைய தடவை குழியை சுற்றுவான். இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடுமோன்னு நினச்சி குழியை சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கடைசி வரையும் அது மாற போகிறது கிடையாது. இதே மாதிரி தான் மனிதர்களோட வாழ்க்கையிலையும் தற்காலிக சுகத்தை அடையிறதுக்காண்டி பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குழியை சுற்றும் போது நடந்ததே திரும்ப திரும்ப தான் நடக்கும். அதே மாதிரி தான் தற்காலிக சுகத்துக்காண்டி பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இப்படி பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணி தன்னோட நான் அப்படின்ற அடையாளத்தை பெருசாக்க பார்ப்பாங்க. என்னோட பணம், என்னோட மரியாதை, என்னோட குடும்பம், இது மாதிரி ஏதாவது ஒன்று பெருசாக்க பார்ப்பாங்க. இப்படி எதில் பெருசாகணுன்னாலும் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணணும். அறிவு வளர்த்துக்கணுன்னாலும், பணம் சம்பாதிக்கணுன்னாலும் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக்க முடியும். இப்படி பண்ணி தன்னோட நான் அப்படின்ற அடையாளத்தை பெருசாக்குவாங்க. ஆனால் எவ்வளோ தான் பெருசாக்கினாலும் மனநிறைவு அப்படின்றதே கிடைக்காது. ஏதோ ஒன்று குறை இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் இன்னமுமே நம்ம அடையாளத்தை பெருசாக்குவோம், அப்படி ஒரு அளவுக்கு பெருசாக்கிட்டால் நம்மளுக்கு மனநிறைவு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி திரும்பவும் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணி அடையாளத்தை பெருசாக்குவாங்க. ஆனால் என்ன தான் ஒரு நிலை அடைஞ்சாலுமே அவங்களுக்கு மனநிறைவுன்றது கிடைக்க போகிறதே கிடையாது. வெறும் தற்காலிகமான சுகம்தான் கிடைக்கும். அந்த தற்காலிகமான சுகமுமே ஏதோ நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால கிடைக்காது. எப்படி குழியை சுற்றினவன் ஏதோ குழியை சுற்றினது பெரிய சாதனைன்னு நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிவிட்டு அதிலிருந்து அவனுக்கு ஒரு தற்காலிக சுகம் கிடைக்கும். அதே மாதிரி தான் தன்னோட அடையாளத்தை பெருசாக்கி ஏதோ பெருசாக பிடுங்கினதா கற்பனை பண்ணிக்குவாங்க. இப்படி கற்பனை பண்ணி அதிலேருந்து தற்காலிக சுகம் அடைவாங்க. ஆனால் அவங்க பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணியாக தான் இருக்கும். இப்படி மனநிறைவே கிடைக்காம ஏதோ ஒரு ஆணியை பிடுங்கினா மனநிறைவு கிடச்சிருன்னு கடைசி வரையும்
தேவையில்லாத ஆணியை தான் பிடுங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கட்ட கடைசியில் ஒரு ஆணியை பிடுங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான மனநிறைவை கொடுக்கும். இப்படி மொத்த வாழ்க்கையுமே குழிக்குள்ளே கிடக்கிற மாதிரி தான். குழியிலேருந்து வெளியே வரணும்னா கான்சியஸ்னஸை அதிகப்படுத்தணும். அதுக்கு வாழ்க்கையை பற்றின உண்மைகளை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இன்னும் வேணும் அப்படின்ற தீராத பசியை நிறுத்த முடியும். பசி நின்னா தான் செய்கிறதே திரும்ப திரும்ப செய்கிறத நிறுத்த முடியும். ஆனால் செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சு ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, எப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு. எதிர்காலத்தில் நீங்கள் மோசம்னு நினைக்கிற எது நடந்தாலுமே அது உண்மையிலே மோசம் கிடையாது, அப்பயுமே வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் மோசம்னு நினச்ச எதுவுமே மோசம் கிடையாது, அப்பையும் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. இப்படி ஒரு குழிக்குள்ளே விழுந்து குழியவே திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்கும்போதும் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. எப்பயுமே வாழ்க்கைன்றது நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்காம உங்களோட மூட நம்பிக்கைகள் மூலமாக வாழ்க்கையை பார்க்குறீங்க. இன்பம் நல்லது, துன்பம் கெட்டது அப்படின்ற தப்பான நம்பிக்கையோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா துன்பம் வந்த சமயம்லாம் வாழ்க்கை ஏதோ மோசமானதாக தெரியும். இது மாதிரி வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரி இப்படின்ற மாதிரி பல மூட நம்பிக்கைகள் இருக்கீங்க. அந்த மூட நம்பிக்கைகள் வழியாக வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கை நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த மூட நம்பிக்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு உண்மையிலே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எப்பயுமே வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்றது புரியும். ஆனால் இப்போ இருக்க வாழ்க்கை நல்லா இல்லாத மாதிரியும் நான்ற அடையாளத்தை குறிப்பிட்ட அளவு வளர்த்தோன்னே உங்கள் வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்படியெல்லாம் நம்ப வச்சு உங்கள் மூளை உங்களை ஏமாத்துது. ஏன் ஏமாத்துதுன்னா, இப்படி ஏமாத்தினா தான் அந்த குழிக்குள்ளே திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி தற்காலிக சுகத்துக்காண்டி குழிக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி மூளை இப்படிலாம் ஏமாற்றும். இது மாதிரியான பல பொய்கள்லேருந்து வெளியே வரணும்னா உங்களோட கான்சியஸ் லெவலை அதிகப்படுத்தணும். அப்போ தான் இது மாதிரியான பொய்களை பொய்ன்னு உணர முடியும். உண்மையிலே வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியும். கான்சியஸ் அதிகரிக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே செய்கிற நல்லது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா செயல்களையும் பாருங்கள், அது எல்லாமே வெறும் தற்காலிக சுகத்துக்காண்டி தான் பண்ணியிருப்பீங்க. இந்த தற்காலிக சுகம் ஒரு தேவையில்லாத ஒன்று. ஆனால் அது தேவையில்லாத விஷயத்த தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், வளர்த்துக்கிட்ட திறமைகள், பண்ண வேலை, இதனால் உங்களுக்கும் எந்த நன்மை இல்லை, உங்களோட குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் எந்த நன்மைகளுமே இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ண எதுவுமே உங்களை இந்த குழியிலேருந்து வெளியே கொண்டாடவே இல்லை. ஆனால் இந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மனிதர்கள் எதை நம்புவாங்கன்னா, எதை நம்புனா தான் ஒரு உயர்வான ஆளாக தெரிவாங்களோ அதை தான் நம்புவாங்க. எது உண்மையோ, எதை நம்பினா வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை நம்ப மாட்டாங்க. அதனால தான் செஞ்ச செயல் எல்லாமே தனக்கும் பயன் இல்லை, குடும்பத்துக்கு சமூகத்துக்கு எதுக்குமே பயன் இல்லை அப்படின்றத நம்பும்போது நீங்கள் பெரிய ஆளாக தெரிய மாட்டீங்க. அதனால் உங்களில் பல பேருக்கு இதை ஏற்றுக்க முடியாது. எதுவுமே உங்களோட நல்லதுக்காண்டி செய்யலை, வெறும் தற்காலிக சுகத்துக்காண்டி செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதனால் உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதில்லை, இந்த சமூகத்துக்கும் நல்லது கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணதுக்கு காரணம் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்கள் மாதிரியும் நீங்களும் ஒரு முட்டாள்ன்றனால தான். இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கும் போது தான் அந்த தப்பை திருத்தி இனிமேலாவது குழியிலேருந்து வெளியே வந்து வாழ்க்கையோட அழகாக ரசிக்கலாம். குழியிலேருந்து வெளியே வராமல் நீங்கள் பண்ணுற எல்லா செயல்களுமே பணம் சம்பாதிக்கிறது, பொழுத போக்குறது, இது மாதிரி எல்லாமே வெறும் தற்காலிக சுகத்துக்காண்டி தான் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த தற்காலிக சுகத்தை எவ்வளவோ அடைஞ்சிருப்பீங்க. ஆனாலுமே சுகம் அடைஞ்சதெல்லாம் போதும் அப்படின்ற எண்ணமே வராது. எவ்வளோ சுகம் அடைஞ்சாலும் இன்னமுமே நிறையா சுகத்தை அடையணும்னு பண்ணதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு குழியிலேருந்து முதல்ல வெளியே வாங்க.